அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேலில் அமெரிக்கா தனது விமானங்களை குவித்து வருவதுதான். விரைவில் ஈரான் மீது மீண்டும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் ஈரான் கடும் வார்னிங் கொடுத்துள்ளது. இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் வலுத்து வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதாவது ஈரான் மீதான தாக்குதலுக்கு விரைவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலில் உயர்மட்ட அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இது தொடர்பாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானுக்கு எதிராக விரிவான இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருகிறது. இதற்காக அமெரிக்கா டஜன் கணக்கில் வானிலேயே எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப முடிவெடுத்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ட்ரம்ப் வரும் நாட்களில் ஈரானை தாக்க உத்தரவிடலாம் என்று அமெரிக்க இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தில் சுமார் 30 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. இது தவிர இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள ரமோன் விமான நிலையத்திலும் 30 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளன. இதில் பென்குரியன் விமான நிலையத்தில் இருந்தே அமெரிக்கா தனது எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இயக்கும். ஏனென்றால் இந்த விமான நிலையம்தான் ஈரானின் தாக்குதலுக்குள்ளாகும் ஆபத்தை குறைவாக கொண்டுள்ளது. இதற்கிடையே தான் இன்னும் சில விமானங்களை அங்கு அனுப்ப அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவிற்கு கடும் வார்னிங்கை கொடுத்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் கடற்படை தலைமையகம் சார்பில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்க படைகளின் நடமாட்டத்தையும் இராணுவ உபகரணங்களின் நகர்வுகளையும் ஈரானின் கடற்படை பிரிவு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஈரானின் பொருளாதார வாழ்வாதாரத்தை துண்டிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் கட்டளை மையமான சென்கோம் தான் கடற்படை பிரிவுக்கு எதிராக ஈரானின் ஆயுதப்படைகள் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கையின் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வெயிட் அண்ட் சீ என வார்னிங் செய்துள்ளது. இப்படி ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.